வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்கோம். மேட்சஸ் நிறையா இருக்குது. வீடியோஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா நார்மலாக நான் இந்த மெத்தேடில் கொடுக்குறது கொஞ்சம் எனக்கு அதிகமாக கொடுக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். ஸோ அந்த அடிப்படையில் பழைய மெத்தடில் தான் எடுத்திருக்கோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். எக்ஸைட்டான அக்யூரேட் ப்ரிடிக்ஷன் வீடியோ கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஓரலாக இந்த டிஎன்பிஎலுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக தான் இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் மொத்த 8 டீம் அப்படிங்கும்போது ஒரு 4 மேட்ச் போயிடுச்சு அப்படின்னா எப்படி T20 வேர்ல்டு கப்புக்கு பண்ணணுமோ அதே தான். ஸோ அந்த மேட்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ ஓரளவுக்கு அக்யூரேட்ஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேட்ச்சு டிஎன்பிஎலோட எல்கேகேக்கும் லாஸ்ட் இயர் சாம்பியனான சிஎஸ்ஜி. இல்லை எல்கே தான் லாஸ்ட் இயர் சாம்பியன் ப்ளஸ் சிஎஸ்ஜி. இந்த 2 அணிகளுக்கு இடையே நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெவல் என்னவாக இருக்குன்னு ஒரு சின்னதாக எடுத்திருக்கேன். பட் அது அக்யூரேட்டாக இதுதான் லெவலாக இருக்குமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான். இந்த லெவல்ஸில் மாற்றம் இருக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த விளையாடக்கூடிய அந்த கால்குலேட் மெத்தடுங்கிறது ஆஃப்டர் லைன் அப் மட்டும்தான் எடுக்க முடியும். அது ஒரு மைனஸ். ஸோ அதனால தான் ஒரு 4 மேட்ச்சு இருக்காது. இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கான வீடியோ மட்டும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் லங்கா ப்ரீமியர் லீக் 1, 2 வீடியோஸ் போட முடிஞ்சிச்சுன்னா அதுக்கான வீடியோஸ் நான் கொடுக்குறேன். இந்த டிஎன்பிஎலுக்கு நம்ம வீடியோலேயே ஓரளவுக்கு அக்யூரசி வரும். எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 மேட்ச் முடியணும். எல்லா டீமும் ஒரு மேட்ச் விளையாண்டு 2வது மேட்ச் வரும்போது பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஏதாவது ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இது புரிஞ்சுக்குங்க. சரி, அப்போ அக்யூரேட்ஸி வரும்போது பார்த்துக்கிறேன் அப்படின்னா இது லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சரி, இந்த மேட்ச்சு எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் கிரவுண்ட் சேலத்தில் இந்த மேட்ச் நடக்குது. மொத்தமாக ஒரு குறைவான கிரவுண்ட்ஸு தான் இங்கே சூஸ் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக ஒரே கிரவுண்ட்ஸில் மேட்சஸ் நடக்கிறது அதிகமாக இருக்கும் இந்த டிஎன்பிஎலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐபிஎல்லே கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நடந்துச்சு. அந்த ஓரளவுக்கு என்ன மாதிரி தன்மை இருந்துச்சு, எப்படியெல்லாம் மாறுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற அதே அப்ளிகபிள் தான். ப்ளஸ் வந்து ஓரளவுக்கு டிஎன்பிஎல்லையும் ஐபிஎல் ரேஞ்சுக்கு ஸ்டாண்டர்டான கேமை நடத்த பார்க்குறாங்க. ஸோ இந்த சீசன் அந்த மாதிரி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சில மேட்சஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ரசிகர்களை குஷிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் பேட்டிங் ட்ராக்கை அமைச்சிருக்கவும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஒரு சில கிரவுண்டுகள் இந்த இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த சேலம் கிரவுண்டு, கோயம்புத்தூரில் கோவையில் எல்கேகே கிரவுண்டு, இந்த ஒரு சில கிரவுண்ட் எல்கேகேயில் ஒரு காலேஜ் கிரவுண்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு சில கிரவுண்ட்ஸ் எந்த அளவுக்கு எபிலிட்டி பேட்டிங்க்கு கொடுக்கும், அவங்க என்ன தான் ரெடி பண்ணியிருந்தாலும் அப்படிங்கிறதும் டவுட்டு தான். ஸோ மேட்சஸை பார்த்தா தான் புரியும் இந்த 2 கிரவுண்டு. இன்னொரு 2 கிரவுண்டு சேப்பாக்கு பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அங்கே பேட்டிங் கிரவுண்டாக மாற்றலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். அதே போல் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கிரவுண்டு, அதுவும் கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்ல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு. ஸோ அந்த 2 கிரவுண்டை பற்றியான நாலேஜ் எனக்கு ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இந்த சேலம் கிரவுண்டு எப்படி இருக்குது இப்போது அப்படிங்கிறத 2 மேட்ச் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போக இந்தியா சிமெண்ட் அந்த கிரவுண்டு எப்படி இருக்குது, இந்த 2 கிரவுண்டை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? இந்த புரிதல் எடுத்துக்கங்க. இப்போதைக்கு சிஎஸ்ஜியோட லெவல், சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட லெவல்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நம்ம அசியூம் தான், பார்த்துக்கலாம். ஜெகதீசன், ரஞ்சன் பவுல், டி பெரேரியா. ஸோ இந்த இடத்துல ஆர் சதீஷ் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. பாபா அப்ரிஜித், எல் ராஜ், அபிஷேக் தன்வர், ரகில் ஷா, சிலம்பரசன், பெரியசாமி. ஓகே, இந்த இடத்துல அஸ்வின் கிறிஸ்டா இல்லை சித்தார்த்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம அஸ்வின் கிறிஸ்டை எடுத்திருக்கோம். ப்ளஸ் இன்னொன்று நம்ம இங்கே சொன்ன மாதிரி சதீஷ்
ஸோ அவரை மட்டும் நம்ம ஃபிட் பண்ணல. பேட்டிங்கில் ஆர் சதீஷ்னு ஒரு பிளேயர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு பவுலர்ஸோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அபிஷேக் தன்வர், ரகில் ஷா, சிலம்பரசன், பெரியசாமி. ஸோ 4 மெயின் பவுலர், இதில் சிலம்பரசன் ஸ்பின்னர். ஸோ இந்த 3 எல்ராஜ், அப்ரஜித்தும் ஸ்பின் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு அமைப்பில் இருக்குது. சதீஷ் அப்படிங்கிற பிளேயர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல கிறிஸ்ட் ஆல்ரவுண்டர் பிளேயர் தான். ஸோ பேட்டிங் பவுலிங் ரெண்டில் இன்ட்ரிபியூட் கொடுக்க முடியும். இருந்தால் கூட அவரை ரிலீவ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பொதுவாக எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்டர்ஸை உள்ளே கொண்டு போகலாம். ஸோ அந்த வகையில் யோசித்தாங்க அப்படின்னா சதீஷ், ஷாஜகான், ஸோ இந்த ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்கும். ஸோ சதீஷ் கண்டிப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் இருக்க வாய்ப்பு இருக்கிற பிளேயர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு பிளேயர் குமார் துரைசாமி, அஸ்வின் கிறிஸ்ட், இந்த ஒரு 2 பிளேயர் கிடையில. ஸோ அதை நான் தனியாக காட்டுறேன். ஸோ இந்த ஒரு 10 பிளேயரில் மேக்ஸிமம் இந்த 10 பிளேயர்ஸ் உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி சேஞ்சஸ் இருந்தால் ஏதாவது ஒரு பிளேயர் மாற்றம் இருக்கலாம். இது சிஎஸ்ஜியோட லெவலாக இருக்க அதிக வாய்ப்பு. இதை பார்த்துக்குங்க. இதை பெருசாக ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. லைனப் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டீமே மேக் பண்ண போகிறோம். இன்னும் அந்த சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு இந்த ஷாஜகான், சுமார் துரைசாமி, அதுக்கப்புறம் ஜெயக்குமார், அஸ்வின் கிறிஸ்ட். ஸோ இந்த 4 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி குமார் துரைசாமி, அஸ்வின் கிறிஸ்ட், இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் இருக்க சான்சஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது எல்கேக்கோட லெவலை பார்த்துக்கலாம். ஸோ எல்கேக்கை பொறுத்த வரைக்கும் சுரேஷ்குமார், அரவிந்த், ஸோ 2 பேருமே இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம 10 பேர்த்து தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அரவிந்தை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. மிகிலேஷ், சுஜய், சச்சின், ஷாருக்கான், உர் ரகுமான், மணிமாறன் சித்தார்ஸ், முகமது, கௌதம் தாமரை, அடுத்தது சுப்பிரமணியன். இங்கே திவாகர் ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா. திவாகர், அரவிந்த் லெவலில் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அந்த திவாகர் யாராவது ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணி திவாகர் உள்ளே கொண்டு வரலாம். உர் ரகுமான் அவரை கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி திவாகர் உள்ளே வர ஒரு சான்சஸ் இருக்குது. சரி, இது எல்கேகேவோட லெவலாக இருக்க அதிக வாய்ப்புள்ள லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது ஆன் டைமில் செக் பண்ணிக்கங்க. நம்ம கிரெடிட் அமைப்பில் பார்க்கும்போது முகமது, கௌதம் தாமரை, இந்த 2 பிளேயரையும் சேர்த்து லெவல்ஸில் ப்ளே பண்ணுவாங்களா? ஸோ இந்த இடத்துல சுப்பிரமணியம் நம்ம எடுத்திருக்கோம். அந்த சுப்பிரமணியோட இடத்துக்கு யுத்தேஸ்வர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருப்பார், யுத்தேஸ்வர். ஸோ இந்த சேஞ்சஸ் மேபி இருக்கலாம், யுத்தேஸ்வர் அல்லது சுப்பிரமணியம். ஸோ இந்த ஒரு சில சேஞ்சஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சேஞ்சஸ் அப்படிங்கிறது யுத்தேஸ்வரன் ப்ளஸ் சுப்பிரமணியம், இந்த 2 பேர்த்துக்கு இடையிலையும், அதே மாதிரி உர் ரகுமான் அல்லது திவாகர், இந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இந்த 2 சேஞ்சஸ் எதிர்பார்க்கப்படுது. பார்த்துக்கலாமான் டைமில். ஓகே, இந்த கிரவுண்டை பற்றி பார்த்துட்டோம். இந்த கிரவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியம் ரேஞ்ச் ஸ்கோர் தான் இது வரைக்கும் லாஸ்ட் சீசன் வரைக்குமே கொடுத்துருக்கு. ஸ்பின்னுக்கு நல்லாவே லாஸ்ட்டு சீசனில் சப்போர்ட் பண்ணியிருக்கு. பட் இனிஷியல் மேட்ச் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத ஆன் டைமில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போது பிக்கிங் பேஸ் இப்போ இருக்கிற அமைப்பு இந்த பிளேயர்ஸ் மெயின் பிளேயர்ஸு தான். ஸோ இவங்க யாரும் ப்ளே பண்ணாமல் போகிறக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த லெவல் இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம எடுத்திருக்கோம் இந்த ப்ரெடிக்ஷன். ஸோ அதை மைண்டில் வச்சு இதை பாருங்கள். ஓகே, இப்போது இந்த டாப் கேப்டன் ஷாருக்கான். ஸோ இது மோஸ்ட் அப்ரஜித் டாப் கேப்டன், ஷாருக்கான். ஸோ இந்த ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போது ஆல்ரவுண்டரில் டாப் கேப்டன், டாப் இனிஷியல் மேட்சஸ் எப்படி இருக்கும் ஸோ அப்படிங்கிற அமைப்பை நாம் யோசித்து பார்க்கணும். அப்படி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்பர்லி கிரவுண்டு ரிப்போர்ட் நம்மளுக்கு பிச்சு பேட்டிங்க்கு சப்போர்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா இந்த 2 பிளேயருமே எலிஜிபிளான பிளேயர்ஸ் தான். ஸோ அப்ரஜித் ஆகட்டும், ஷாருக்கான் ஆகட்டும், இவங்க 2 பேருமே மினிமம்
2லிருந்து 3 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ண சான்சஸ் இருக்குது. 2 டீமோட ஸ்கிப்பர் அப்படிங்கிறது ஓகே பெட்டரான ரிசல்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் முக்கியமாக யோசிக்க வேண்டியது என்னென்னா, எந்த டீம் ஒரு கான்ஃபிடென்ட் நல்லா பேட் பண்ணுறாங்க அல்லது பவுல் பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி டீமில் இருக்கக்கூடிய பிளேயர் மட்டும் இன்னாயிட்டு ஒரு பிளேயர் கட் ஆகவும் ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த மேட்ச் ஃப்ளோ எப்படி போகுது அப்படிங்கிறது 2 மேட்ச் பார்த்தா தான் தெரியும். பட் இப்போ நாம் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி இதில் இருந்து ஒரு பிளேயரை ட்ரா பண்ணி இன்னொரு பிளேயரை கேப்டன் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறதும் ஒரு சாய்ஸு தான். அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு அமைப்பு. சரி, ஓகே. பேசிக்காக கேப்டன்சி ஆப்ஷன் எப்படி வரும்னா, டாப் பிளேயர்ஸுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இனிஷியல் மேட்சஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. கிரவுண்டு பேட்டிங்க்கு சப்போர்ட் அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணி டாப் 4க்குள்ளே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாராயணன், ஜெகதீசன், சுரேஷ்குமார் இவங்க 2 பேருமே ஓப்பனர்ஸ். பேட்டிங் நல்ல பேட் ட்ராக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களை யூஸ் பண்ணலாம். சுரேஷ்குமார் அதிரடியாக ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஜெகதீசன் நல்லா ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போகக்கூடிய பிளேயர்ஸ். ஒரு வேளை மீடியம் ட்ராக்கு 2 விக்கெட் 2 கலந்து வரும் அப்படிங்கிற இடத்துல ஜெகதீசன் கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸ்டெடி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார் சிங்கிள் ஹேண்டடாக. ஸோ அந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா பிக்கிங் பேஸில் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான். இப்போ இங்கே மிகுலேஸ், பெராரியோவெலாம் டாப் பிக்காக இருக்காங்க. இவங்களுடைய ப்ரியாரிட்டி எப்படி கிடைக்குது, பேட்டிங் சான்ஸ் எந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒருவேளை இல்லை நார்மலாக பவுலிங் கிரவுண்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ரவுண்டரில் கேப்டன் விசி இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக பவுலர்ஸுக்கு போகிற மாதிரி வாய்ப்பு ஏற்படும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது அங்கே ஆஸ் யூசுவல் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது பிக்கிங் வைஸாக கொஞ்சம் குறைவாக இருக்கணும். கண்டிப்பாக டெத்தில் பவுல் பண்ணுற ஆப்ஷனோ அல்லது முழுமையான ஓவர் வீசுகிறாங்க, கிரிட்டிக்கலான முக்கியமான ஓவர்ஸ் எல்லாம் வீசக்கூடிய பவுலர்ஸ். இப்போ முகமது எடுத்துட்டோம் அப்படின்னா எல்கே சார்பாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்கே சார்பாக முகமது எடுத்துட்டிங்கன்னா டெத்தில் பவுல் பண்ண சின்ன சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கும்போது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எல்கே சார்பாக முகமது இந்த மாதிரியான பிளேயர்ஸ். ஸோ ஆன் டைமில் யார் என்ன பர்சன்டேஜ் மாற போகிறாங்கங்கிறது பார்த்துக்கணும். இப்போது இருக்கிற பர்சன்டேஜை வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி மாறும்போது அவங்கள யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை சிஎஸ்ஜி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுதுன்னா இங்கே ஜி பெரியசாமி ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ டெத்தில் பவுல் பண்ணுறது ஒரு 2 ஓவர், ஒரு ஓவர் டெத்தில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒரு சான்சஸ் எடுத்து பார்க்கலாம். இதுவே செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஸ்பின்னர்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஹை பர்சன்டேஜாக இருக்கிற ஸ்பின்னர்ஸ். இப்போ எல்கே கீழே சாருக்கானும் கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கும்போது கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல கேப்டன்சி அப்படிங்கிற இடத்துல அவங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷாருக்கான், அப்ரஜித் 2 டீம்லேயும் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் அப்படிங்கும்போது இங்கே அதே மாதிரி மணிமாறன், சித்தார்த், ரகில் ஷா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். பட் இது எல்லாமே பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள். ஒரு 4 மேட்ச் இந்த மாதிரி பேசிக்காக எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்லேருந்து டீமை மேக் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். ஒரு சான்ஸு தான். 4 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். என்னென்ன யாரெல்லாம் பிளேயர் லெவலில் இருக்கா, அவங்களோட பர்சன்டேஜ், அவங்களோட கிரெடிட் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். பெட்டரான ரிசல்ட் எடுக்க பார்க்கலாம். ஓகேங்களா? சிம்பிளான வீடியோ தான். ப்ளஸ் இதில் இன்னொரு அடிஷ்னலாக நம்ம இப்போ இந்த மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷனும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்போம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சீரீஸும் சேர்த்து டிஎன்பிஎல் ப்ளஸ் லங்கா ப்ரீமியர் லீக். ஸோ கண்டிப்பாக ஃபேவரபிள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரெடிக்ஷனை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அங்கே தகவல் இருக்கும், எடுத்து வாங்கிக்கோங்க. ப்ளஸ் ஃபேண்டசிக்கான குரூப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் இந்த வீடியோ கமெண்டில் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அதை பண்ணுவோம். அங்கே வந்து டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி அது டெமோ டீமாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஒரு 4 மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா எக்ஸைட்டாக வர டேபிளை வச்சு ஸோ எங்கே கேப்டன்சி ஆப்ஷன் இருக்கும், எந்தெந்த பிளேயர்ஸ் கேப்டன்சி ஆப்ஷனுக்கு எலிஜிபிள், என்ன மாதிரியான பேட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், ட்ரீம் டீம் பேட்டர்ன். ஸோ அதில் எப்படி யூஸ் பண்ணலாம், மினிமம் எத்தனை பிளேயர், மேக்ஸிமம் எத்தனை பிளேயர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்போம். பட் அது வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ கமெண்டில் எவ்வளோ பேர் அது வாண்டடுன்னு கேட்குறீங்களோ அதை பொறுத்து நம்ம அந்த உங்களுக்கு கொடுக்கலாமா இல்லை அதை ட்ராப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது லங்கா ப்ரீமியர் லீக்குக்கான வீடியோ நம்ம ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதில் கிட்டத்தட்ட லெவல்ஸ் எல்லாமே தெரிஞ்ச விஷயம்.
அதில் கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்ப்போம். டிஎன்பிஎலுக்கான வீடியோ அடுத்தது 4 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.